காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 52. பெரும் செல்வம் உண்டாக. இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். நிறைந்த செல்வம் உங்களை வந்தடைய வாழ்த்துகள். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம், பிறைமுடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. தேர், குதிரை, மதம் பொழியக்கூடிய யானை, மணியினால் ஆகிய மகுடம், சிவிகை எனப்படுகின்ற பல்லக்கு, சிற்றரசர்கள் கட்டக்கூடிய கப்பம், கனகம், பொன், விலை உயர்ந்த முத்துச்சரங்கள் அனைத்தும் பிறைநிலாவை சூடிய பெம்மானின் தேவியாகிய அபிராமி அன்னையின் திருவடிகளில் பக்தியை செலுத்துகின்ற முற்பிறப்பில் பக்தியுடன் தவமிருந்த அடியவர்களுக்கு கிடைக்கப் பெறும் பெரும் பேராகும். அம்பிகையின் பக்தர்கள் பேரரசர்கள் ஆவார்கள் என்பது இதன் உட்பொருள் ஆகும். ஆம், நிறைந்த செல்வம் உங்கள் இல்லம் தேடி வர வாழ்த்துகள். எது நிறைந்த செல்வம்? செல்வம் என்பதே சிந்தையின் நிறைவு. ஆம், எனக்கிருப்பது போதும் என்ற நினைவு எனக்குள் வந்துவிட்டால் அந்த வினாடியே நான் செல்வந்தன். கோடி கோடியாக பணம் வைத்துக் கொண்டிருந்தாலும் இன்னும் எனக்கு வேண்டும் என்று நான் தேடி புறப்பட்டேன் என்றால் நான் ஏழை. இருப்பது போதும் என்கின்ற நினைவுதான் என்னை செல்வந்தனாக்கும். எனவே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாகும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.